ஒரு டீ கடையில் அமர்ந்து அந்த டீ விற்பனையோடு சேர்த்து அங்கே வரவங்க கிட்ட அரசியல் பேசுறது, பொது வாழ்க்கையை பற்றி பேசுறது, இப்படித்தான் அவருக்கு இந்த பொலிட்டிக்கல் லைஃப்பில், ஒரு சோஷியல் லைஃப்பில் ஒரு ஈடுபாடு வருது. பின்பு 77ஆம் ஆண்டு அதிமுகவில் ஒரு உறுப்பினராக சேர்கிறாரு. வெறும் உறுப்பினர், ஒரு டீ கடைக்காரர். இதை ஜெயலலிதா அம்மாவுடைய அந்த வார்த்தைகளே சொல்லணும்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் வந்து கட்சியில் சேர்ந்த உடனே எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும், பல பதவிகளுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க. இது ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபி கிடையாது பொது வாழ்க்கைங்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் ஓபிஎஸ் அவர்களினுடைய கடந்து வந்த பாதையை சொல்கிறேன். அவருடைய வாழ்க்கையே உங்களுக்கான படிப்பினை. 77 உறுப்பினராக சேர்ந்து பின்பு வார்டு பிரதிநிதி, 18வது வார்டு பிரதிநிதியாக வந்து, பின்பு வார்டு செயலாளராக வந்து, நகர்மன்ற செயலாளராக வந்து, பின்பு நகர்மன்றத்தினுடைய சேர்மன் தலைவர் பதவிக்கு வந்து, பின்பு எம்எல்ஏவாகி, பின்பு தேர்தல் பிரிவு செயலாளராகி, வருவாய்த்துறை அமைச்சராகி, முதலமைச்சராகி, பல்வேறு பொறுப்புகளை வகித்து அந்த முதலமைச்சர் பதவியை உரியவரிடமே திருப்பி தருங்கும் பொழுது எந்த தயக்கமும் இல்லாமல் திருப்பி தந்த ஒரே மனிதர் இவர் மட்டும்தான் அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ராமாயணத்தை கோட் பண்ணாங்க. பரதன் எப்படி ராமபுரானுக்கு அந்த பதவியை திருப்பி தந்தாரோ, அதற்கடுத்து அந்த புராணத்தில் மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும். அதற்கடுத்து இவர் மட்டும் தான் இப்படி திருப்பி தந்தார். அவருடைய ஹோல் லைஃப் வந்து உங்களுக்கான லெசன்னு சொன்னாங்க.